3 டேஸ் கன்டினியூவா லீவு கிடைச்ச உடனேயே மதுரை கிளம்பி போயாச்சு. ஆவணி மாதம் முடிகிறதுக்குள்ள சிம்பிளா ஒரு பால காய்ச்சிட்டோம் அப்படின்னா, எப்போ வேணாலும் ஷிஃப்ட் ஆகிக்கிடலாம். மதுரைக்கு ஆலங்குளம் வழியா தான் போயிருந்தோம். ஆலங்குளத்தில தண்ணி டேங்குக்கு ஆப்போசிட்ல இந்த வடகடை இருக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த வடகடையில தேங்காய் சட்னி, ஆம வடை, உளுந்த வடை, முட்டை போண்டா இது கூடயே ஒரு சுக்காப்பியும் செம்ம ஸ்ட்ராங்கா குடுப்பாங்க. ஆலங்குளம் கிராஸ் பண்ண மாதிரி இருந்ததுன்னா, கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி பாருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாட்டும் இருக்கும். போன உடனே கிச்சனில் தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு பாலையும் காய்ச்சாச்சு. இண்டக்ஷன் அடுப்பில் தான் நாங்கள் பால் காய்ச்சினோம். எங்களுக்கு போனோன்னே அங்கே வந்து கேஸ் சிலிண்டர் கிடைக்கல. அதனால் வந்து நாங்கள் இண்டக்ஷன் அடுப்பும் கையில் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ இண்டக்ஷன் அடுப்பில் பாலை காய்ச்சிட்டு சரி அடுப்பை கொண்டுட்டு வந்துட்டோம். எல்லாத்தையுமே நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். நல்ல நாள் அதுவுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ நான் இந்த அடுப்பு தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஒரு பாத்திரத்துக்கும் இடையில வந்து டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி தான் வாங்கியிருந்தேன். தேங்க்யூ ஃபார்